ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கனாச்சஸ், டார்க் காம்பவுண்ட் கனாச், மில்க் காம்பவுண்ட் கனாச், ஒயிட் காம்பவுண்ட் கனாச் மூணுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 25 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து அமுல் பிராண்டில் இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். நமக்கு 25 கிராம்ஸ் போதும், கொஞ்சம் எக்ஸஸாக வந்துடுச்சு. ஸோ எக்ஸஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, 25 கிராம்ஸ் இப்போ கிடச்சிருச்சு கரெக்டாக. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். மார்டே பிராண்டில் இருக்க காம்பவுண்ட்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா டார்க், மில்க், ஒயிட் மூணுத்துக்குமே வேறு வேறு மாதிரி வரும். அது எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஒரே எக்ஸாம்பிளில் காட்டுறேன். டார்க் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோ நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு பங்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்தால் 2 பங்கு டார்க் காம்பவுண்ட் எடுக்கணும். இப்போ நம்ம 25 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம். அப்போது 50 கிராம்ஸ் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுக்கணும். ஒரு 5 கிராம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. பிளேட்டை வச்சுட்டு டேர் கொடுத்துடலாம். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வெயிங் மிஷினில் டிஸ்பிளேயில் 0 இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அதே போல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சரி, நம்ம எடுக்கும்போது இப்படி நமக்கு கையில் ஒட்டுற பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மெல்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும். ஃபினிஷிங்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு. 50 கிராம்ஸ் எடுக்கணும். முன்னாடி சொன்ன போல் ஒரு 5 கிராம்ஸ் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. அடுத்தது மில்க் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். மில்க் காம்பவுண்டோடைய ரேஷியோ வந்து 2.5:1. இப்போ நம்ம 25 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம். அப்போது 67.5 கிராம்ஸ் வந்து நமக்கு மில்க் காம்பவுண்ட் தேவைப்படும். டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்திருக்கு. இன்னொரு 45 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூனில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கும். ஸோ அதுவே நமக்கு ஒரு 3 to 4 கிராம்ஸ் வந்துடும். நம்ம அங்கே டபுள் பாய்லர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாக்லேட்டும் சேர்ந்து தான் மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸ்பூன்லேயே நிறைய ஒட்டியிருக்கு. நம்ம அங்கே மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வந்துடும். அடுத்ததாக ஒயிட் காம்பவுண்டோடைய ரேஷியோ பார்த்துடலாம். ஒயிட் காம்பவுண்டோட ரேஷியோ வந்து 3:1. அதாவது நம்ம 25 கிராம்ஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறோன்னா 75 கிராம்ஸ் வந்து ஒயிட் காம்பவுண்ட் எடுக்கணும். டேர் கொடுத்துட்டு ஒயிட் காம்பவுண்டை இப்போ மெஷர் பண்ணிடலாம். சரி, இந்த மாதிரி நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாக்லேட்ஸ் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். கனாச்சோட ஃபினிஷிங் நமக்கு தேவை 75 கிராம்ஸ். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, 76 இருக்குது. இதுதான் மெஷர்மெண்ட்ஸு. நான் இந்த ரேஷியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வாங்க இப்போ எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் பாய்லர் செட்டப் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி இருந்தால் போதும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? பாதி அளவு தண்ணி இருந்தால் போதும். இந்த தண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் பாயில் ஆனாலே போதும். இப்போ இதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிடணும். 25 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். வித்தின் 5 to 10 செகண்ட்ஸு
இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். அது பாருங்கள், சைட்ஸ்லலாம் பபிள்ஸ் தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டை உள்ளே போட்டு மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம மேலே வைக்கிற பாத்திரம் வந்து கீழே இருக்கிற தண்ணியில் படக்கூடாது. அதனால தான் நம்ம பாதி அளவு தண்ணி மட்டும் ஊற்றுறோம். இன்கேஸ் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணி மேலே இருக்கிற பாத்திரத்தோட பாட்டமில் பட்டுச்சுன்னா சாக்லேட் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த காரணத்தை கொண்டும் அந்த தண்ணி வந்து மேலே இருக்கிற பாத்திரத்தில் படாத மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மில்க் காம்பவுண்டை ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்சரே பாருங்கள், ஸ்மூத்தாக வந்துடுச்சுங்களா? இந்த கனாச்சை நம்ம ப்ரௌனிக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மினி சாக்கோ சிப் குக்கீஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு டிப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மில்க் காம்பவுண்ட் கனாச் ரெடி. இதை எடுத்து ரூம் டெம்பரேச்சரை வச்சிடலாம். ஹீட்டு குறைஞ்ச பிறகு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிப்ஸாகவும் கொடுத்துடலாம். இது ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆன பிறகு இன்னும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இப்போது டார்க் காம்பவுண்ட் கனாச் பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு 25 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கோம். இதே செட்டப்பில் மேலே வச்சிடலாம். ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் நமக்கு ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து சாக்லேட்டை உள்ளே போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஆர் லோலேயே இருக்கட்டும். சைட்ஸில் வந்து இப்போ நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாக்லேட்டை உள்ளே போட்டுடலாம். இந்த மொத்த ப்ராசஸுமே ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மில்க் அண்ட் டார்க் காம்பவுண்ட் கனாச் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே வராது மோஸ்ட்லி. அதனால நமக்கு ஸ்மூத்தாக வந்துடும். இதுவே ஒயிட் காம்பவுண்ட் கனாச் ப்ரிப்பேர் பண்ணும்போது எஸ்பெஷலி சம்மர் டைம்ஸில் நமக்கு மெல்ட் ஆகி வராமல் அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வரா போல் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும்னா, உங்களால் மேலே வச்சு எவ்வளோ மெல்ட் பண்ண முடியுதோ அதை மெல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. டார்க் காம்பவுண்ட் கனாச் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். வாங்க ஒயிட் காம்பவுண்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ உங்களால் மெல்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு மேலே வச்சு மெல்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஹீட்டு நல்லா குறைஞ்சதும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு எடுத்திங்கன்னா நமக்கு ஸ்மூத்தாக வந்துடும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.